ஜெபத்தினை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி கடவுள் புகழ்ச்சி, இரண்டாவது பகுதி உடலுக்கு அமைதி கொடுப்பது என்ன, மூன்றாவது பகுதி உள்ளத்துக்கு அமைதி கொடுப்பது என்ன. முதல் பகுதி கடவுளுடைய புகழ்ச்சி. இந்த ஜெபத்தை பார்த்தோம் என்றால் முதல் பகுதியில் ஆண்டவருடைய இருப்பிடம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன, கடவுளுடைய ஆட்சி அதிகாரம் இதற்கு உட்பட்டது, மண்ணுலகின் மீது கடவுளுக்கு அதிகாரம் இருக்கின்றதா, இதைத்தான் இந்த கடவுள் புகழ்ச்சி பகுதியில் நாம் பார்க்க முடிகின்றது. கடவுளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலைத்திருக்க முடியுமா? கடவுள் இதோ இந்த இடத்தில் தான் இருக்கின்றார், கடவுள் இதோ இந்த இடத்தில் இல்லை என்று சொல்ல முடியுமா? கடவுள் இடத்திற்கு அப்பாற்பட்டவர், எல்லா இடத்திலும் கடவுள் இருப்பார். அதே போல கடவுளை ஒரு வார்த்தையிலே நாம் சுருக்கிவிட முடியாது. கடவுளுக்கு என்று ஒரு பெயரை சொல்லி கடவுளை ஒருபோதும் சுருக்கி வைக்க முடியாது. கடவுள் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டவர், கடவுள் இடத்திற்கு அப்பாற்பட்டவர், கடவுள் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்முடைய புகழ்ச்சி தேவையா என்றால் நிச்சயமாக கடவுளுக்கு நம்முடைய புகழ்ச்சி தேவையில்லை. நாம் புகழ்ந்தால்தான் கடவுளுடைய மேன்மை உயருமா என்றால் கிடையாது. இருந்தும் இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால் மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை ஒரு மனித நிலைக்கு கீழிறக்கி நாம் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட முதல் பகுதி தான் கடவுளுடைய புகழ்ச்சி பகுதி. இரண்டாவது பகுதி உடலுக்கு அமைதி தருவது என்ன. உடலுக்கு அமைதி தருவது தூக்கமா என்றால் நிச்சயமாக தூக்கம் உடலுக்கு அமைதி தராது. நாம் பசியோடு இருக்கும் பொழுது நம்மால் தூங்க முடியுமா என்றால் நிச்சயமாக தூங்க முடியாது. உடலுக்கு அமைதி தருவது எப்பொழுதுமே உணவுதான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ அத்தனை பேருக்குமே அவர்களுடைய ஆன்ம பசியினை போக்குவதற்கு முன்னால் அவர்களுடைய உடல் பசியினை போக்கி இருக்கின்றார். இன்றும் இந்த உலகத்தில் ஒருவேளை உணவில்லாமல் படுக்கைக்கு செல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றும் இந்த உலகத்தில் பட்டினியால் சாகக்கூடிய குழந்தைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எப்பொழுது உடலில் அமைதி இருக்கின்றதோ அப்பொழுது மட்டும்தான் நம்மால் கடவுளை புகழ முடியும். மூன்றாவது பகுதி உள்ளத்துக்கு அமைதி தருவது என்ன. உள்ளத்துக்கு அமைதி தருவது மன்னிப்பு. நம்முடைய மனத்திலே நம்முடைய உள்ளத்திலே பல சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் குழப்பங்களும் இருந்தால் அங்கே கடவுள் வாழுவாரா என்றால் நிச்சயமாக வாழ மாட்டார். நம்முடைய உள்ளங்கள் கடவுள் வாழும் இல்லங்களாக மாற வேண்டும் என்றால் அங்கே அமைதி இருக்க வேண்டும், அங்கே அன்பு இருக்க வேண்டும். கூச்சலும் குழப்பமும் மனக்கசப்புகளும் வெறுப்புகளும் இருக்கக்கூடிய இடத்தில் ஒருபோதும் கடவுள் இருக்க மாட்டார். ஆகவே கடவுள் நம்முடைய உள்ளங்களில் வாழ வேண்டும் என்றால், இந்த உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே மன்னிப்பு என்பது தேவைப்படுகிறது. நான் எப்பொழுது ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அங்கே கடவுள் வாழ்வார், நம்முடைய உள்ளத்திற்கும் அமைதி கிடைக்கும்.